ஆகையால் அதான் நமக்கு. நான் உன்னை மீட்டுக்கிட்டேன், அவங்களுக்கு சொன்னார். அது நமக்கு பிரமாணம் தான், நமக்கு இல்லை. டூஸ் அண்ட் டோட்ஸ் நமக்கு இல்லை, இதெல்லாம் டீச்சிங். வாசிங்க. ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் போடுமா. தம்மை பயக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவளை அழிப்பார் என்றும், பயக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கணுமா. உன்னை பயக்கிறாங்களா? நான் பயக்கிறேன். ஆனா நம்ம பயக்கிறவர்களை அவர் பயக்கிறார். ஆனால் நாம் உன்னை பயக்கிறவர்களை நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக தோத்திரம் பண்ணணும். அதுதான் நியூ கவர்னன்ட்டு. ஆனால் அவர் சொல்றாரு, உன்னை பயக்கிறவர்களை நான் பகைக்கிறேன், தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார். ஐயா, நம்ம குறித்து அவருக்கு ஒரு உக்கரமான வைராக்கி இருக்கையா. நம்ம அவங்களோட மேலியா. யாரோட? ஓல்ட் கவர்னன்ட்டு அந்த யூதர்களோட நம்ம மேலே. அதான் அதை இதில் காமிக்க போகிறேன். இப்போ ஆபிரகாம் இதை மீட்பை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பு என்ன? எகிப்தை விட்டு ஓங்கிய புயத்துடன் பலத்த கையுடன் என்ன பண்ணாரு? புறப்பட பண்ணினார். அந்த மீட்புல ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் எகிப்தை என்ன செய்வீங்க? கொள்ளையிடுவீர்கள். எகிப்தை கொள்ளையிடுவீர்கள். ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்துல 430 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், பின்பு உபத்திரவப்படுத்துறவர்களை நான் ஆக்கினைக்குள் தீர்ப்பேன். அவர்களை எகிப்தை விட்டு புறப்படும் போது பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணுவேன், நான் செய்வேன். அவர் சொன்னாரு. 430 வருஷம் கழிச்சு சொன்னதை அப்படியே பண்ணார். ஏங்க, அவர் செய்யறதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படி தெரியுமா பண்ணாரு? முதலாம் இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். பஸ்கா ஆசரிப்பின் இரவில அந்த சங்கரிப்பின் தூதன் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்தினான். நீதியை செலுத்தின உடனே பார்வோன் வீட்டிலிருந்து எல்லார் வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளை கொன்று போட்டார். ஏன் தெரியுமா? பார்வோன் யோசேப் அறியாத ராஜா வந்த போது, உங்களில் ஆண் பிள்ளை பிறந்தால் அவர்களை எதுல போடணும்? நதியில போடணும். தேவன் தாமதியம் செய்யாமல் அங்கே பழி வாங்கினார், கொன்று போட்டார். எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இவங்க சொல்றாங்க, எங்களை ஆசீர்வதியுங்கள், நீங்க சீக்கிரமாய் போங்கள் என்று அவளை துரத்தினார்கள். அப்ப மோசே சொல்றான், அவர்கள் அந்நியர் வீட்டில் போய் பொன்னையும் வெள்ளியையும் கேளுங்க, அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார், இப்படி எகிப்தை கொள்ளையிடுவீர்கள். பொண்ணை கேட்டாங்க, வெள்ளியை கேட்டாங்க, வீட்டில் மரணம். ஆனா எகிப்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிட்டார். ஐயா, கர்த்தர் நல்லவரியா. ஹல்லேலூயா. வெகு ரிவார்டிங் காட். நீ கடந்து போன கஷ்டங்கள், நஷ்டங்கள், பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், பெருமூச்சு, அழுகை, கண்ணீர் எல்லாவற்றுக்கு தக்கதாக ரீகாம்பன்சேஷன் பண்ணுகிற டாடி தான் நம்முடைய டாடி. அது எதற்குள்னு கேட்பேன், பஸ்கா ஆசரிப்புக்குள்னு சொல்லணும். அது எதற்குள்? பஸ்கா ஆசரிப்பு.